Dear students, today topic discuss with you about the class 8th 6th unitல conservation of water conservation அப்படின்னு சொல்கிறோம். owing to the rapid increases in population ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. டிமாண்ட் ஆஃப் வாட்டர் இன்க்ரீஸிங் ஆஃப் டெய்லி. பாப்புலேஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறதால வாட்டரோட லெவல் குறையுது. ஸோ டிமாண்ட் ஆஃப் த வாட்டர் இன்க்ரீஸ் ஆஃப் த டெய்லி. வாட்டரோட தேவைகள் அதிகமாக வாட்டரோட தன்மை குறையுது, வாட்டரோட கண்டென்ட் குறையுது அப்படின்னு பார்க்குறோம். பொல்யூஷன் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ் ஹேஸ் ஃபர்தர் ruined த குவாலிட்டி ஆஃப் வாட்டர் அவைலபிள் ஆஃப் யூஸ். அதிகப்படியில் நம்ம வாட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதே சேம் டைம் பொல்யூஷன் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ், ஃப்ரெஷ் வாட்டர் வந்து நம்ம பொல்யூஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்தர் ரைண்ட் ஃப்ரம் குவாலிட்டிஸ், வீணாக்கிட்டு இருக்கோம். ரைண்ட் அப்படி மீன்ஸ் இன்னும் மிகவும் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறோம், ஃபர்தராகவும் நம்ம பழகிட்டு இருக்கோம் அப்படி சொல்லப்படுது. த அவைலபிள் ஃபார் த யூஸ் வாட்டர் இஸ் ரெடியூஸ். ஃப்ரெஷ் வாட்டரோட ஒரு லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. திஸ் இஸ் லெட் த ஷார்ட்டேஜ் ஆஃப் வாட்டர். இந்த வாட்டர் குறைஞ்சிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஸோ இதை எப்படி நம்ம வழி நடத்த போகிறோம் அப்படிங்கிறத லெட் டு த வேரியஸ் ஆஃப் த கண்ட்ரிஸ். இதுக்கு சில வழிமுறைகளை சொல்கிறாங்க. ஸோ ஃபாலோவிங் ஆர் த சம் ஆஃப் ஸ்டெப்ஸ் டேக்கன் த கன்சர்வ் வாட்டர். அது வாட்டர் கன்சர்வ் பண்ணுறதுக்கு சில நடைமுறைகளில் ஒரு ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எஸ், என்ன வழிமுறைகள் அப்படின்னு பார்க்கலாம். Water use of the agriculture can be saved adapting better the techniques of the irrigation. Water management, லேண்டில் நம்ம வாட்டரை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம். எஸ், அந்த இரிகேஷன் மெத்தடு, ஸ்ப்ரிங்க்லிங் மெத்தடு, ட்ரிப் இரிகேஷன் அப்படி சொல்லக்கூடிய மெத்தடை யூஸ் பண்ணும்போது குறைவான வாட்டரை பயன்படுத்தி ஈல்டிங் பண்ணலாம் கிராப் ப்ரொடெக்ஷனில். ஸோ அதான் எக்ஸாம்பிள் ஃபார் ட்ரிப் இரிகேஷன் அண்ட் ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன்ஸ் கேன் பி அடாப்ட் த ரெடியூஸ் ஆஃப் த வேஸ்டேஜ். அதிகமாக வழிந்து விடக்கூடிய நீரை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரி ட்ரிப் மெத்தடு, ஸ்ப்ரிங்கிள் மெத்தடு யூஸ் பண்ணலாம். சி த டயக்ராம். தென் அனதர் ஒன் ஸ்ப்ரிங்கிளிங் மெத்தட். ஃபார்மர்ஸ் ஆஃப் த என்கரேஜ் ஆஃப் யூஸ் த பிவிசி பாலிவினைல் குளோரைட்ஸ் அப்படி சொல்லக்கூடிய பிவிசி பைப் நம்ம யூஸ் பண்ணலாம். த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த வாட்டர் டியூப் வெல்ஸ், த ஃபீல்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் த மட் அட் கெனால்ஸ், ரெடியூஸ் ஆஃப் த லாஸ் ஆஃப் வாட்டர், சீபேஜ் அண்ட் ஸ்பில் அண்ட் ஓவர். கெனால்ஸ் யூஸ் பண்ணும்போது வாட்டர் நிறைய மண்ணில் போயிட்டுருக்கும், ரெடியூஸ் ஆகும், வழிந்து ஓடும், தேவையில்லை இடங்களெல்லாம் வாட்டரை போயிட்டு ஃபில் ஆகும். ஸோ டியூப் லைன், அதாவது இந்த பிவிசி பைப்பை யூஸ் பண்ணும்போது வாட்டர் எங்கேயுமே வேஸ்டேஜ் ஆகாமல் எந்த பார்ட்டுக்கு போகணுமோ அந்த பார்ட்டுக்கு போய் வாட்டரை சப்ளை பண்ணக்கூடிய மெத்தடாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஃபார்மர்ஸ் என்கரேஜ் பண்ணி பிவிசி பைப் லைன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டோட ஒரு இடத்துல இந்த இன்னொரு இடத்துக்கு வாட்டர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல் மெத்தடாக இருக்கும். வாட்டர் வேஸ்ட் ஆகாது அப்படி சொல்லப்படுது. ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் மஸ்ட் பி ரெடியூஸ் த லாஸ் ஆஃப் வாட்டர் டியூ டு த சீபேஜ் ஆஃப் ஸ்பில்லேஜ் ஓவர். ஓகே, ரெடியூஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் வாட்டர், வழிந்தோடக்கூடிய நீரும் வாட்டர் இஸ் மஸ்ட் ரெடியூஸ் ட்ரீட்டட். எஸ், அதை வந்து எந்த முறையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம சொல்லிக் கொடுக்கப்படுது. ஸோ ஸ்பில் ஓவர், வழிந்தோடக்கூடிய நீரை நம்ம பயன்படுத்திக்கணும். எஸ், வேறு விதங்களாங்க. ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் மஸ்ட் பி ரீசைக்கிள்டு யூஸ் ஆஃப் கார்டனிங். எஸ், அந்த மாதிரி வழிந்தோடக்கூடிய நீர்களை எப்படி பயன்படுத்தலாம். எஸ், இங்கேருந்து ஒரு வழியில் வேஸ்டேஜ் ஆகுது சில இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டனிங் ஃபார்மேஷன் பண்ணலாம். ஓகே, யூஸ் த இண்டஸ்ட்ரியல்ஸ் ஏரியா கொடுக்கலாம். அண்ட் அக்ரிகல்ச்சர்ஸ் அண்டு ரெயின் வாட்டர் மஸ்ட் பி கலெக்டர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணுறது தான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படி சொல்லப்படுது. த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹார்வெஸ்டிங் ஆஃப் ரெயின் வாட்டர், வெல் பாண்ட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரிசர்வாயர்ஸ். ஓகே, கிணறுகள், குளங்கள் மற்றும் ஆர்டிஃபிஷியல் என்ன பண்ணலாம், டேங்க் ஃபில் பண்ணுறது, டேங்க் கட்டுறது, இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். மஸ்ட் பி கன்ஸ்ட்ரக்டட் கலெக்ட் த ரெயின் வாட்டர். ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணுறதுக்காகவே சில கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அமைக்கலாம் அப்படி சொல்லப்படுது. எஸ், வெல் அண்டு பாண்டு அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஈச் ஆஃப் ஒன்னஸ். இதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் அஸ் த கேன் கண்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் த வாட்டர் கன்சர்வேஷன் பை அடாப்டிங் குட் ஹேபிட் ஆஃப் த ப்ராசஸ். ஒவ்வொரு மனிதனும் வந்து ஒரு ஹேபிட்டை ஏற்படுத்திக்கிட்டோம், வாட்டர் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக சில குட் ஹேபிட்டை நம்ம ப்ராசஸில் எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா திஸ் கேன் பி சிம்பிள் ஆஸ் ஒன் ரிப்பேரிங் ஆஃப் த லீக்கேஜ் டேப். டேப்பில் லீக்கேஜ் ஆகக்கூடிய ட்ராப் வாட்டர் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரிலாம் விடாமல் க்ளோஸ் பண்ணுறது. த வைப்பிங் ஆஃப் கார் மாய்ஸ்டர் கிளாத் ரேதர் தென் வாஷிங் வித் வாட்டர். காருக்கு வந்து வாட்டர் அப்ளை பண்ணி கழுவுறதை விட எஸ் ஈரமான மாய்ஸ்டர் கண்ட்ரில் இருக்கக்கூடிய துணியை ஈரம் பண்ணி அந்த துணியால் துடைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். தென் த கான்செப்ட் ஆஃப் த மெட்டீரியல், வாட்டர் கன்சர்வேஷன் கான்செப்ட் பண்ண என்ன கொடுத்துருக்கான்னா
ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், ரீசார்ஜ். ஓகே, இந்த 4 ப்ராசஸை நம்ம கண்டினியூவாக பண்ணணும்க்க மஸ்ட் பி ப்ராக்டிஸ்டு. இந்த ஈஸிலி லொக்காலிட்டி அர்பன் ஏரியா ஷுட் பி வாட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ். ஒவ்வொரு அர்பன் அண்ட் சிட்டிஸ் அவுட் ஆஃப் ஏரியாவில் கண்டிப்பாக ஒரு வாட்டர் பிளான்ட், அதாவது வேஸ்ட் வாட்டர் பிளான்ட் ஏற்படுத்தி அந்த வாட்டரை ட்ரீட்மெண்ட் பண்ணி திரும்ப நம்ம ரீசைக்கிள்டு வாட்டராக பயன்படுத்திக்கலாம். திஸ் இஸ் நாட் ஓன்லி ஆஃப் த சர்வீஸ் ஏரியா ஃப்ரம் த and do the pollution but also make the water usable. எந்த ஒரு பகுதியிலும் இந்த ப்ராசஸை நம்ம கண்டிப்பாக செஞ்சோம்னாக்கா சேவ் வாட்டர், சேவ் எனர்ஜி அண்டு கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் பண்ணப்படுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.